இதோ கரண்ட் அடுப்பில், அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம இப்போது பரோட்டா சுட்டுட்ருக்குறோங்க. அதற்கான பக்குவத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. 400ல் வச்சு அந்த மூடி வைங்கம்மா. ஸ்ட்ரீம் பாயிலில் பண்ணணும். இப்படி ஓப்பனில் வச்சு பண்ணிங்கன்னா சரியாக வராது. தெளிவாக பார்த்துங்க. இப்படி மூடி இருக்கணும். அதே நேரம் உள்ளே கருக விட்டுறக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு திறந்தீங்கன்னா இதுக்குள்ளே ஸ்ட்ரீம் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரீம் வரையில் அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கணும். நீராவி உள்ளே எப்படி சொல்லுங்க, ஒரு ப்ரெஷரோடு இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே வேக வைக்கணும். இப்போ உங்களுக்காக திறந்து காண்பிச்சிருக்கிறேன். ஸோ உள்ள வரைக்கும் நல்லா வெந்து கிடச்சிரும். கரண்ட் அடுப்பில் சுடுறது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. கேஸ் அடுப்பில் சுடுறதை காட்டிலும். திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. மைதாவில் பரோட்டா நம்ம வீட்டில் சுடையில் கரண்ட் அடுப்பை காட்டிலும், அதாவது கேஸ் அடுப்பை காட்டிலும் கரண்ட் அடுப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பவுனம்மா இது வெந்தாச்சு, எடுத்துகிட்டு புதுசாக இன்னொன்றும் போடுவாங்க. தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ எனதருமை சகோதரிகளை, கரண்ட் அடுப்பு தி பெஸ்ட்டாக இருக்கிறது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் சைடு எண்ணெயை தேய்ச்சி விட்டு போட்டுக்குங்க. போட்ட உடனே மேலே தேய்ச்சிங்க அப்படின்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மேலே திருப்பி போடு. இந்த மாதிரி எண்ணெயை போட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஊற்றக்கூடாது. இப்போ பவுனம்மா ஊற்றிட்டாங்க. தேய்ச்சுடு திருப்பி போடு. ஸோ இப்போ மூடி வைங்க ஸ்டீமில். இப்படி பண்ணுங்கள். மேல் சைடு முதல்ல எண்ணெய் ஊற்றாதீங்க. அடியில் மட்டும் எண்ணெய் ஊற்றி நீராவியில் மேலே வேக வைங்க. அப்படி வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறதுக்கு முன்னாடி மேலே எண்ணெய் ஊற்றி மறுபடியும் திருப்பி போடணும். ஸோ இப்போ பவுனம்மா செஞ்ச மிஸ்டேக்கை செஞ்சிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், முதல்ல பச்சையாக இருக்கக்கூடிய அந்த மைதா நீராவியில் மேலே வேகணும். எண்ணெயை ஊற்றினீங்கன்னா அந்த எண்ணெய் ஹீட்டாகி தான் மேலே வேகும். ஸோ அந்த தவிர திரும்ப திரும்ப செஞ்சிடாதீங்க. நன்றி மக்களை. இன்னும் நிறைய டிப்ஸுகளை தொடர்ந்து வைக்கிறேன். ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போடுங்க. பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா 4 பேர்த்துக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களையும் பலன் பெற செய்யுங்க. இது மைதாவை ப்ரொமோட் பண்ணுற நிகழ்ச்சி அல்ல. நல்லா நோட் பண்ணிக்கங்க. மைதாவில் சாப்பிட்டா இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் மைதாவில் சாப்பிடையில் இப்படி தான் சாப்பிட்றோம். எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதோ அற்புதமாக இப்போது நம்ம இதில் ஒன்று பிச்சும் காமிச்சிடலாங்களா, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வேறு லெவலில் உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். இதோ பாருங்கள், சாப்பிடவும் செய்கிறேன். இதோ மொறுன்னு. ஸோ சண்டையெல்லாம் கட்ட வேண்டியது இல்லைங்க. நல்லா பார்த்துக்கங்க. ஒத்த விரலில் பிக்கிறேன். ஸோ சாஃப்டாக, இந்த சாஃப்ட்டுக்கு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்துல. அதை நல்லா நோட் பண்ணணும். சேர்த்துனது ஒரு முட்டை, கரும்பு சக்கரை, கொஞ்சம் கல்லுப்பு, அவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன், கரும்பு சக்கரை, ஒரு கல்லுப்பு, அவ்வளோதான். இந்தாம்மா சாப்பிடுங்க. ஸோ இப்போ நம்ம வெறும் உங்களுக்கு சுட்டு காட்டினதுலேயே இப்போ முந்தைய காணொளி இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாங்களே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெறும் பரோட்டாவையே சும்மா பிரிச்சும் வாங்கலாம். எச்சில் அப்படி சுரக்குது மக்களை. ஏன்னா இதோட சுவை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியும் எங்களுக்கு. ஸோ இப்போவும் சாப்பிட்டு உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். ஸோ முறுன்னு நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். ஸோ தேவைங்கிறவங்க முழு நீள காணொளிகள் இருக்குது, பார்த்துட்டு முழுசாக புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தி பலன் பெறுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டு தெளிவு விட்டுட்டு செய்யணும். சரிங்களா? அறகுறையாக தெரிஞ்சுட்டு கூப்பிட்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு செஞ்சீங்கன்னா ஏதாவது பாதிப்பு வந்து அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் செய்து காட்டுவதும் பயிற்சியாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, வாழ்வியல் முறைகளாக இருந்தாலும் சரி, உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி கொள்ளணும். சரிங்களா மக்களே? பக்குவம் பக்காவாக இல்லைன்னா வைக்கிறது பாயாசமாக இருந்தாலும் பாய்சன் ஆயிரும். ஸோ அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க, மைண்டில் ஏற்றிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே. நான் உங்கள் குரு, உங்கள் பவுனம்மாவுடன்.